ரொம்ப நவகிரகத்தினால் பாதிக்கப்பட்ட மனிதர்களாக இருந்தால் அவர்களுக்கு வீட்டில் யாகம் பண்ணுறது, ஹோமம் பண்ணுறது. அதாவது ஹோமங்கிறது ஒருத்தருடைய வீட்டில் பண்ணுறது, யாகம்ங்கிறது எல்லாருக்காகவும் கோயிலில் பண்ணுறது, யஜ்ஞங்கிறது அந்தணர்கள் வீட்டில் பண்ணுறது, அதை ராஜாவின் பொருட்டு பண்ணுறது, உலக நன்மைக்காக பண்ணக்கூடியது தான் யஜ்ஞம்னு பேர். அந்தணர்கள் வீட்டில் பண்ணக்கூடிய தீ வழிபாட்டுக்கு பேர் யஜ்ஞம்னு சொல்லுவாள். அதை தனிப்படையாக காமிக்கிறதுக்காக அந்த வார்த்தைகளில் வித்தியாசத்தை பயன்படுத்திக்கிறார். அதில் ஹோமம் பண்ணுறது அப்படின்னா நவகிரக ஹோமம் அப்படின்னு இருக்குது. அந்த ஹோமத்தை அதனால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது இப்போ 7.5 சனி இருக்குது அப்படின்னா அந்த காலம் சரியில்லை, அந்த நேரம் சரியில்லை வாழ்க்கை, அந்த மாதிரி இருந்தால் அந்த காலாதீதம், அந்த பிராயச்சித்தம், அந்த காலத்தை வெல்லுவதற்கு அந்த நவகிரக ஹோமத்தை அந்தணர்கள், ஜோதிடர்கள் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் அவளுக்கு அந்த ஜாதக அமைப்பு பிறந்த உடனே இருக்கக்கூடிய அந்த சூழல் பார்த்து அதை நிர்ணயிப்பார்கள். அதுவும் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் அந்த ஹோமம் சொல்லியிருக்காங்க. அந்த ஹோமத்தை கோயில்லையும் பண்ணுற வழக்கம் உண்டு. அதில் 2 விதமான கருத்து நிலவுகிறது. ஒவ்வொரு வீட்டிலே செய்ய வேண்டும் என்பது ஒரு கருத்து. 2 விதமான முரண்பட்ட கருத்துக்கள் அதில் இருக்குது. ஆனால் 2த்துக்குமே சாஸ்திரம் இடம் கொடுக்கறது, அதுதான் அங்கே சிறப்பு. நவகிரக ஹோமம் அப்படின்னு சொல்லி நவகிரகத்துக்கு தனித்தனியாக ஹோமம் இருக்குது. அந்த ஹோமத்தை ஆலயங்களில் செஞ்சு வழிபாடு பண்ணுறது. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒத்த தோஷம் உடையவா எல்லாரும் சேர்ந்து ஹோமம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஒத்த தோஷம்னா என்ன அப்படின்னா, இப்போ சனியினால் பாதிக்கப்படும் சிம்மராசிக்காரா எல்லாரும் ஒரு பக்கம் அப்படின்னா அவள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஹோமத்தை பண்ணுறது ஒரு இடத்துல. அந்த மாதிரி ஆலயங்களில் நட்சத்திர ஹோமம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் நவகிரகத்துக்கு பண்ணுற ஒரு ஆராதனை முறைகள். அதோடு மாத்திரம் இல்லாமல் நவகிரக வழிபாட்டில் 60ஆம் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது பிறந்த வருடம் மீண்டும் அதே வருடம் அதே மாதம் அதே நட்சத்திரம் வரும். 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அந்த 60 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நட்சத்திரத்தில் அவள் பிறந்த அதே வருஷம் மீண்டும் வரும்போது அந்த கல்யாண மகோத்சவமாக பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அதில் நவகிரக ஹோமம் கட்டாயப்படுத்தி சொல்லியிருக்கா. அதை பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது அவரவர்கள் வீட்டிலையும் பண்ணலாம், சில கோயில்கள், குறிப்பிட்ட கோயில்களில் தலங்கள்லையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா.